படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிரேக்கப் ஆயிடுது. அதனால ஹீரோயின் வந்து வேற ஒரு மேரேஜும் பண்ணிட்டு போயிடுறா. பல வருஷம் கழிச்சு இப்போ ஹீரோயின்ட்டு ஹீரோக்கு கால் வருது. அவனோட ஃப்ரெண்டும் வேணாம் மச்சான், நீ அவளை மறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதுலேருந்து நான் உங்களை வெளியே கூட்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும், கால் பண்ணாதன்னு சொல்ல அவள் ஏதாச்சும் பிரச்சனையில் இருப்பான் மச்சான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கூப்பிட்டு பேசி இன்னைக்கு அவள் வந்து மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருப்பா. அதுக்காக ஹீரோவும் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் வந்து பைக்கில் ஏறினதும் ஹீரோவுக்கு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் ஆயிருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் தான் ஹீரோ போய் அவளை கூப்பிட போயிருப்பான். இப்போ அவளை அவன் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ தான் தெரியுது அவள் மூஞ்சிலெல்லாம் பயங்கரமான காயமாக இருக்குது. என்னாச்சு அப்படி சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறப்பவே நான் சூஸ் பண்ண லைஃப் தப்பாக போயிடுச்சு அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட அழுதுருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு பாட்டெல்லாம் பாடி ஹீரோயினை வந்து பத்திரமா தூங்க வச்சுருப்பான். அடுத்த நாள் அவங்க அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஹீரோயினும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுது. ஹீரோயினுக்கு ஹீரோ விட்டு போக மனசே இல்லை. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்ப வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.